Hi students, exercise 3.15, sixth problem. A two-wheelers parking zone near bus stand charges as below. So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A two-wheeler parking zone. So parking zone means நம்ம bus stand போகும்போது என்ன பண்ணுவோம், பார்க்கிங் எந்த இடத்துல பண்ணுவோம். ஸோ அதுக்கு டூ வீலருக்கு பார்க்கிங்க்கு எங்க இருக்கு பாருங்க, நியர் பஸ் ஸ்டாண்ட். ஸோ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட என்ன இருக்குன்னா டூ வீலர் பார்க்கிங் பிளேசஸ் இருக்கு. சார்ஜஸ் அஸ் பிலோ. ஸோ அப்போ பார்க் பண்ணும்போது நமக்கு என்ன கேட்பாங்கன்னா அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் டைம் இன் ஹார்ஸ். ஸோ டைம் 1 hour 2 hour வந்து ஹார்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 4 hours மீன்ஸ் 60 rupees பே பண்ணும். 8 hours பார்க் பண்ணா 120, 12 hours மீன்ஸ் 180, 24 hours மீன்ஸ் 360 rupees. ஸோ எவ்வளோ ஹார்ஸ் கீழே எவ்வளோ டைம் ஆகும்னு கொடுத்துட்டாங்க. கீழே பாருங்க, நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் செக் த அமௌண்ட் பார்க் ஆர் இன் டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது டைரக்டா இல்ல இன்டைரக்டான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷன் என்ன அர்த்தம்னா இன்டைரக்ட் தான் அர்த்தம். ஸோ அதுக்கு இதான் இன்டைரக்ட்னாலும் இன்வர்ஸ்னாலும் சேம் தான். ஸோ இன்வர்ஸ் மீன்ஸ் ஆப்போசிட். ஸோ டைரக்டுக்கு ஆப்போசிட் இன்டைரக்ட் தானே. ஸோ அதுதான் இன்வர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வர்ஸ்க்கு அர்த்தம் ஆப்போசிட். ஸோ டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஆன் த பார்க்கிங் டைம். ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, draw the graph. ஸோ இதை யூஸ் பண்ணி கிராஃப் டிரா பண்ண போறோம். ஆல்சோ சப்டிவிஷன் 1, ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட் when parking time is 6 hours. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4, 8, 12, 24 hours தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 6 hours நம்ம பார்க் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் நமக்கு தேவைப்படும். ஸோ இது நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த பார்க்கிங் டியூரேஷன் when the amount paid is rupees 150. சப்போஸ் 150 rupees பே பண்ணாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளவு மணி நேரம் அந்த வெஹிக்கல்ல அங்க பார்க் பண்ணாங்க. ஸோ இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹார்ஸ். அப்படின்னா ஹார்ஸ்ல என்னது, எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் மீன்ஸ் ஒய். ஸோ ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். செகண்ட் ஒனுக்கு பாருங்க, அமௌண்ட் கொடுத்தாங்க ருபீஸ். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பார்க்கிங் டியூரேஷன். டியூரேஷன் மீன்ஸ் டைம் தான் அர்த்தம். ஸோ நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல என்ன இருக்கு, எக்ஸ் ஒய் வேல்யூ கொடுத்துட்டாங்க, எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட் பார்த்த மாதிரியே தான். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ சொல்யூஷனுக்கு நாங்கள் கொடுத்துருக்க பாக்ஸ் வேல்யூ எழுதிட்டேன். டைம் இன் ஹார்ஸ் எக்ஸ் வேல்யூ, அமௌண்ட் ஒய் வேல்யூ. ஸோ எழுதியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், இது டைப் என்னன்னு கண்டுபிடிக்கணும், டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 4, 8, 12, 24. ஸோ இது என்ன ஆகுது பாருங்க, நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் 60, 120, 180, 360. ஸோ இந்த வேல்யூ என்ன ஆகுது, ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ டூ வேல்யூஸ் ஆர் இன்க்ரீஸ், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்னது, இட் இஸ் எ டைரக்ட் வேரியேஷன். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம், as x increases and y increases, so it is a direct variation ஸோ டைரக்ட் வேரியேஷன் நமக்கு என்ன ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், y ஈக்குவல் டு kx. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா எழுதுங்க, y ஈக்குவல் டு kx. நமக்கு என்ன வேல்யூலாம் தெரியும் பாருங்க, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஆல்ரெடி இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு கே வேல்யூ தான் தெரியணும். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் எப்படி வேணும், கே தான் வேணும். அப்போ மல்டிபிள் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது டிவைடா மாறும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஆகும், y பை எக்ஸ் ஈக்குவல் டு கே. அப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், கே வேல்யூ கண்டுபிடிச்சாதான் இதுக்கப்புறம் வர சப்டிவிஷன் 1, 2க்குலாம் நம்மளால ஆன்சர்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க பாக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஒய்யை யூஸ் பண்ணிப்போம். y பை எக்ஸ்ன்றதால 60/4, 120/8, 180/12, 360/24 ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் 60/4, நெக்ஸ்ட் ஒன் 120/8, அடுத்தது 180/12 ஈக்குவல் டு 360/24. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 2 2s are 4, 3 2s are 6, 0. 1 2 is 2,
15 2s are 30. So 15. So next one cancel பண்ணி பாருங்க. 4 2s are 8. 6 2s are 0. So last time போட்டோம் பாருங்க 60/4. அதே மாதிரி ஃபார்மேஷன் வந்துச்சு. அப்ப 15 தான். So next இது கேன்சல் பண்ணாலும் 15 தான் வரும். இதுவும் 15 தான் வரும். என்ன கேன்சல் பண்ணி பாருங்க. So இது எல்லாமே ஈக்குவலா 15 வந்ததால கான்ஸ்டன்ட் வேரியேஷன் நமக்கு என்னது 15. Therefore constant of variation k ன்னு அர்த்தம் வந்து k equal to 15. ஸோ நீங்கள் ஆர்டராக இதை ஃபஸ்ட்டும் அதுக்கப்புறம் கேல்குலேஷன் அது கீழே கான்ஸ்டன்ட் வேரியேஷன் எழுதிக்கோங்க. எனக்கு பிளேஸில் நான் எப்படி எழுதிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கேல்குலேஷனுக்கு போவோம். சப்டிவிஷன் 1, ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட் வென் த பார்க்கிங் டைம் இஸ் 6 hours. ஸோ ஹார்ஸ்ன்றது என்னது எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும் எக்ஸ் ஈக்குவல் டு 6. y வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் என்னது, டைரக்ட் வேரியேஷன் மீன்ஸ் இப்போதான் கண்டுபிடிச்சோம் y by x equal to k. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டுக்கிறது என்னது, ஹார்ஸ் 6, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு y வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. y by x வேல்யூ 6 equal to k வேல்யூ தானே கண்டுபிடிச்சோம், கான்ஸ்டன்ட் வேரியேஷன் 15. ஸோ y வேல்யூ தானே வேணும், டிவைட்ல 6 போகும்போதுனாக்கோ மல்டிபிளா சேஞ்ச் ஆகும். ஸோ y equal to 15 into 6. அப்போ மல்டிபிள் பண்ணுங்க, 15 into 6. 6 5s are 30, balance 3, 1 6 is 6, 6 plus 3 9, 90. So y equal to 90. So அப்போ நமக்கு என்ன ஆகும் சொல்லிட்டாங்க, 6 hours நம்ம அந்த 2 wheelers இருந்தா 90 rupees நம்ம என்ன பண்ணணும், பே பண்ணணும். So answer last time மாதிரி எழுதணும், rupees 90 to pay when parking time is 6 hours. Subdivision 2 பாருங்க, find the parking duration. Duration means time. So time கண்டுபிடிக்க போறோம். When the amount paid is rupees 150. So amount means நமக்கு என்னது, y value. So y value நமக்கு தெரியும் rupees 150. அப்போ நமக்கு duration தான் தெரியல, x value time தெரியல. So அதை வச்சுக்கோங்க. Same wise direct variation formula, y by x equal to k. y value 150, x value தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. k value constant variation என்ன find out பண்ணும், 15. So 15 நமக்கு என்ன தேவை, x வேல்யூ தான் தேவை. ஸோ அப்போ x வேல்யூ என்ன இருக்கும், இந்த சைடில் கொண்டு போங்க. டிவைடில் இருக்க x போகும்போது மல்டிபிள் ஆகும், இந்த சைடில் இருக்க 15 போகும்போது நமக்கு டிவைட் ஆகும். 150 by 15 equal to x இது வந்துடும். 15 1 times, 15 1 times. ஸோ அப்போ 0 மேலுக்கு அப்படியே வரும். அப்போ x equal to 10. ஸோ 10 hours நம்ம அந்த வெஹிக்கல்ஸ் நிறுத்தி வச்சாதான் நமக்கு எவ்வளோ ருபீஸ் பே பண்ணணும், 150 rupees பே பண்ணணும். ஸோ அது அப்படியே எழுத வேண்டியதுதான். Therefore 10 hours when the amount paid is rupees 150. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன கொடுத்தோம், எக்ஸ் வேல்யூ 6 கொடுத்து y வேல்யூ 90 கிடைச்சது. நம்ம இதுக்கு தான் பாக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், 6,90. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 10 நம்ம கண்டுபிடிச்சது எக்ஸ் வேல்யூ, y வேல்யூ 150 கொடுத்துருந்தாங்க. therefore 10,150. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். as usual plotting points இங்கே இருக்கு. ஸோ plotting point 4,60, 8,120, 12,180, 24,360. ஸோ plotting points சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஸோ plotting points பிளேஸில் நீங்கள் எழுதிக்கிறேன். plotting points நமக்கு ஸோ நீங்கள் பிளாட்டிங் பாயிண்ட்ஸை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இது முடிச்சோடனே கான்ஸ்டன்ட் வேரியேஷன் முடிச்சோடனே கீழே இந்த இடத்துல எழுதிக்கோங்க. பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் 4,60, 8,120, 12,180, 24,360. ஸோ இதை நான் கிராஃபில் போட போகிறேன். நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எக்ஸ் வேல்யூ எல்லாமே பாருங்கள், 4, 8, 12, 24, எக்ஸ் வேல்யூ 6, அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கு பாருங்கள் 10. ஸோ இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்குது. அதனால் நான் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி எடுத்துக்க போகிறேன்னா ஈவன் நம்பர் தான், 2, 4, 6, 8 எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இதை 60, 120, 180, 360, அதுக்கப்புறம் y வேல்யூ இங்கே 90, அதுக்கப்புறம் y வேல்யூ 150. ஸோ இது எல்லாமே நமக்கு
10 வேல்யூஸ் லாஸ்ட் ஜீரோஸ் வர மாதிரி தான் இருக்கு. 10 எழுதுனா நம்மளுக்கு 360க்கு y ஆக்சிஸ்க்கு பத்தாது. ஸோ அதனால 20 எழுதலாம் ட்ரை பண்ணேன். ஸோ 20 நமக்கு என்ன வராதுன்னா 90 இந்த வேல்யூ 90 150ஸ்லாம் வராது. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், 30 யூஸ் பண்ணலாம். அதான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கிராஃபில். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 யூனிட்ஸ்லையும் y ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 30 யூனிட்ஸ்னு எடுத்திருக்கேன். ஸோ கிராஃபில் நான் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 4,60 எக்ஸ் வேல்யூ 4 y வேல்யூ 60. 4,60. Next one 8,120 8 x value y value 120. So 8,120. Next one நமக்கு 12,180. So 12,180. So 12,180. Next one 24,360. So 24 இங்க இருக்கு. So 24ல 360. So இந்த place தான் 24ல 360. 24,360. So இதை ஃபுல்லா இப்போ நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம கொடுத்துக்க பிளாட்டிங் பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் வேல்யூக்கு ட்ரா பண்ணணும். ஸோ பாக்ஸ் வேல்யூஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 6,90 x value 6 y value 90. ஸோ இந்த பிளேஸ் தான் வரும் 6,90. ஸோ உங்களுக்கு தெரியணும் டிஃப்ரென்ஸுன்றதால மட்டும் நான் இங்கே பக்கம் எழுதுறேன். ஆனால் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் ஒரே சைடு இருக்கு. ஸோ நானும் இந்த பக்கம் எழுதுறேன் 6,90. இல்லைன்னா நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாக்ஸ் போடணும். அடுத்து நமக்கு என்னன்னு பாருங்க 10,150. ஸோ எக்ஸில் 10 yல 150. ஸோ இந்த பிளேஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணிக்க இந்த லைனில் தான் என்ன ஆகும், இன்டர்செக்ட் ஆகணும். ஸோ அப்படி ஆகலை, நீங்கள் போட்டது ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ 10,150. ஸோ இப்போ இது ரெண்டு நான் பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் ஜாயின் பண்ணிட்ட லைனை 6,90க்கு 6,90க்கு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் அது வரையிறோம் 10,120. ஸோ இந்த டூ வேல்யூஸ்க்குமே என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. 6,90 10,150. ஸோ இது ரெண்டுத்துக்குமே பாக்ஸ் வேல்யூ போட்டிருக்கேன். ஸோ இது 4,960 வராது, நீங்கள் இந்த பிளேஸில் வர நான் பெருசாக இருக்கேன் 4,60 தான் வரும். ஸோ இது பாயிண்ட்டு 6,90. ஸோ கிராஃபை இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் இந்த சைடில் எழுதுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, டைம் இன் ஹார்ஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதுக்கெல்லாம் மார்க்ஸ் உண்டு. ஸோ கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட் y ஆக்சிஸ் அமௌண்ட் ருபீஸ் y ஆக்சிஸ். ஸோ இந்த ஃபுல் வேல்யூ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எப்போவுமே கம்ப்ளீட்டாக ஆக்சிஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை ஹோம்ஒர்க்காக சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ரஃப் காலம்ஸ் இதெல்லாம் எழுதுங்க. ஸோ ஆர்டராக எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரே சைடில் காட்டணுன்றதுக்காக தான் ஃபுல்லாக ஒரே ஒரு ஷீட்டில் எழுதுறேன். நீங்கள் 2 ஷீட்டில் கூட பேக் சைடில் எழுதிக்கோங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணிவிடுங்க.